வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆத்தா அபிராமி அன்னையோட அருளால எல்லாருக்கும் சர்வ கடாட்சமும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் நம்ம தொடர்ந்து அபிராமி அந்தாதிய சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 14 பாடல்களும் கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான விளக்கமும் கொடுத்துருக்கேன். முதல் 2 பாடல் கொடுக்கல, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அப்படி பிளான் பண்ணல. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, கூட விளக்கமும் சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. அதனால தான் அதுக்கு அடுத்ததுலேருந்து நான் விளக்கம் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கும் நல்ல கமெண்ட்ஸ் வந்தது, உங்கள் விளக்கம் எக்ஸ்பிளேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் போடுற பதிவுகளை நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வருது. இதுக்கு எல்லாமே என்ன சொல்ற, உங்களோட பேராதரவு இதெல்லாம் நடத்தி கொடுக்கணும்னு என் அப்பன் குருநாதன் முருகன் அவன்கிட்ட கட்டளை. அப்புறம் இந்த மாசத்துல இதை நடத்தணும்னு ஆத்தா அபிராமி ஆத்தா எனக்கு கொடுத்த கட்டளையா தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் அதை படிக்கணும்னு நினைச்சிருக்கேனே வழிய, ஆனா அதுக்குள்ள நான் சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அமையல. இது திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம பண்ணுவோம், மக்களுக்காகவும் சேர்த்து பண்ணுவோம். பாடல் எண் 15, தன்னலிக்கென்று முன்னே பல. பலன் பார்த்தோம்னா செல்வம் மற்றும் மோட்சத்தை பெற்று தரும் பதிகம். இப்போ பாடல் என்னன்னு பார்த்துடலாம். தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார், மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொற்பரிமள யாமலை பைங்கிலியே. இதோட விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னலிக்கென்று, தன்னலினா குளிர்ந்த தேகத்தை உடையவள், குளிர்ந்த எண்ணங்களை உடையவள், முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். அதாவது அம்பாள் யாருக்கு வரம் கொடுப்பா? அசுரனுக்கும் வரம் கொடுப்பா, நல்லது செய்யற முனிவர்களுக்கும் வரம் கொடுப்பா, சித்த மகா புருஷர்களுக்கும் வரம் கொடுப்பா. பல கோடி தவங்கள் செய்வார். அதுல தவங்கள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு பொய்த்தவம், மெய்த்தவம். 2 தவங்கள் இருக்கு. மெய்த்தவம்ன்றது என்னன்னா, தனக்காக எதுவும் வேண்டாம பிறருக்காக வேண்டுவது மெய்த்தவம். பொய்த்தவம்ன்றது தனக்கு மட்டுமே வேண்டி அதோட நல்ல பலன்களை கிரகிச்சு அது மூலமா மற்றவங்களுக்கு துன்பத்தை தரும்போது அது பொய்த்தவம். அசுரர்கள் செய்யறதெல்லாம் என்ன? தவமா பண்ற வரைக்கும் அவங்க ஒழுக்கமா தான் இருக்காங்க. அந்த ஒழுக்கத்தின் பலனாகத்தான் அவர்கள் வேண்டும் வரங்களை பெறுகிறார்கள். ஆனால் வரத்தை வாங்கிய பின்பு அவர்கள் அந்த தெய்வத்துக்கே நிந்தனையை தருகிறார்கள். அதற்கு பேர் பொய்த்தவம். சரி, மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார், மதிவானவர் தம். இப்போ இதுல அடுத்து என்னங்கன்னா, மண்ணளிக்கும்னா பூமியை சொல்றார். அதாவது புவி வாழ்வுல எனக்கு இந்த செல்வம் வேணும் அந்த செல்வம் வேணும் வேண்டி வரம் வாங்குறாங்க இல்லையா? மதிவானவர், மதினா 2, சந்திரனும் சொல்லலாம், இன்னொன்னு புத்தி. அதாவது இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துக்காக நாம இது வேணும் அது வேணும் வேணும், இந்த உலகமும் அழியக்கூடியதுதான். இந்த அழியக்கூடிய உலகத்துக்காக நீ வரத்தை வாங்குறியே, அதோட அவர் என்ன சொல்றார்? தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடும் அன்றோ. அதாவது நமக்கு என்ன, கீழுலக நலன் வேண்டாம், எனக்கு மேல போய் சொர்க்கலோகத்துல வாங்குறோம். அதை விடவும் முக்கியம் என்ன சொல்றாருன்னா, அழியா முக்தி வீடு. அழியா முக்தி வீடுனா மோட்சத்தை வேண்டுபவன். அததான் அவர் அழகா சொல்றார். அதனாலதான் அந்த பலனுக்கே செல்வமும் மோட்சத்தையும் அருளும் பதிகம் பேர். பாடல் எண் 16ல கிளியே கிளைஞர் பாடலை பார்த்துட்டு வந்துருவோம். கிளியே, அதாவது முக்காலமும் இந்த பதிகத்தை பாடினா முக்காலமும் நமக்கு உணர்த்துற தெரியப்படுத்துற சக்தி கிடைக்குமா? நடந்தது, நடக்க போவது, நடப்பது எல்லாமே நம்மளால உணர முடியுன்றாங்க இந்த பாடலை பார்த்துட்டு வருவோம். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும், ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதற் பூதங்களாகி விரிந்த அம்மே, அழியே அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. இதுல என்ன சொல்ல வர்றார் பாருங்க. போன பாடல்ல பசும் கிளியேன்னு முடிச்சிருப்பாரு. கிளினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பசும் கிளி, பச்சை நிறத்துல இருக்கும் கிளி. கிளிக்கு ஒரு குணம் இருக்கும், அது பேச பழகுனா பேசும், ஆனா எல்லார்கிட்டையும் பேசாது. அவங்களுக்கு பேசணும்னு தோணா பேசும், இல்லைன்னா பேசவே பேசாது. அந்த மாதிரிதான் அம்பாள். அம்பாள் எப்படி? கிளைஞர் மனத்தே,
சுத்தி இருக்கிற உறவுக்காரர்களோட மனதில் கிடந்து கிளர்ந்தொளிரும். அவங்க கிட்ட எல்லாம் கிளி வந்து பேச மாட்டான். எவ்வளவுதான் உறவுக்காரங்க இருந்தாலும் பேச மாட்டாங்க. அம்பாள் யாரிடத்தில் உரையினும் நினைக்கிறாளோ அவளிடத்தில் மட்டுமே பேசுவாள். அப்புறம் நான் சொல்றேன், ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே. அதாவது ஒளிக்கு எல்லா ஒளினா ரெண்டு, சூரியன் சந்திரன் அக்னி. இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் ஒளிக்கு அதிபதியா இருக்கிறத ஜோதியே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. நீ என்கிட்ட வந்த, அப்புறம் என்கிட்ட இருந்து நீ வெளியில போயிட்ட. சரி வெளியிலயாவது இருப்பேன்னு பார்த்தா அங்கிருந்து பூதகலங்கள்லாம் விரிஞ்சு போயிட்டியே அம்மே. அழியேன் அறிவளவிற்கின்றாரு. அழியன்னா சிறியேன், என்ன மாதிரி ஒரு சிறியன். ஏன் அளவுக்கு நீ வந்து என்ன நீ ஆட்கொண்டியே, உன்னை நான் என்ன அதிசயத்துல நான் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு அபிராமி பட்டர் அழகா அதிசயத்துல முடிச்சிருக்காரு. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நமக்கு வந்து முக்காலமும் உணர்த்தக்கூடிய சக்தியை இந்த பாடல் நம்ம பாடும்போது நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அபிராம பட்டர் இதுல வந்து கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இதுல நம்ம பாட பாட நமக்கு பழசு என்ன நடந்தது, இனிமே என்ன நடக்க போகும், நம்ம எப்படி இருப்போம், எல்லாமே நமக்கு ஒரு என்ன சொல்றது, பட்ட பிரவேசமாக நமக்கு காட்சி அளிக்கும். கண்டிப்பா இந்த பாடல் ரொம்ப நல்ல பாடல் தான். பாருங்க, நான் மொத்த பாடலும் கொடுத்து முடிச்சுட்டு தனித்தனியா பிரிச்சு ஒரு தொகுப்பா தரேன். தேவையானவங்க அதை மட்டும் கூட படிக்கலாம். சரி, இப்ப அபிராமி அந்தாதி 17வது பாடலை பார்க்கும். அதிசயத்துல முடிச்சா இல்லையா, அதனால்தான் அடுத்த பாடல் அதிசயமான வடிவுடையால் ஆரம்பிக்கிறார். இதோட பலன்கள் பார்த்தோம்னா, பெண்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு இந்த பாடலை படிக்கலாம். பாடலை பார்த்துட்டு வந்துருவோமா? அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதி சய ஆனன சுந்தரவல்லி துணை ரதிபதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம் அதிசயமாகவன் ரோமே வாமபாகத்தை வவ்வியதே. இதோட பொருள் என்னன்னு பார்க்கலாமா? இந்த பாடல்ல எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அதிசயமான வடிவுடையாள், இவளோட வடிவு அவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு என்ன சொல்றது அழகான அம்பாள். அரவிந்தமெல்லாம், அரவிந்தம்னா நமக்கு தாமரை. நிறைய பேர் எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் யாருமே ஒரு தாமரைக்கு தான் ஒப்பிடா, தாமரைக்கு ஈடாதான் எல்லாருமே வந்து ஒப்பிட்டு பாடுவாங்க. ஆனா இவரு தாமரைக்கு ஒப்பிடல. அது காரணம் இருக்கு. ஏன்னா தாமரை சேற்றில் பிறந்தது, அதற்கு பேர் பங்கஜம். அம்பாள் சேற்றில் பிறந்தால் கிடையாது. ரெண்டாவது, தாமரை ஒளிர் விடுறதுக்கே அந்த ஆதித்த பகவான் துணை வேணும். ஆதித்த பகவான் மறைஞ்சிட்டார்னா தாமரையும் பொலிவிழுந்து சுருங்கி விடும். அம்பாள் அப்படி ஆகிறவள, எப்பொழுது பார்த்தாலும் தேஜஸ் உடையவளாக இருப்பார். அப்புறம் இந்த தாமரை மலை மேலதான் எல்லாருமே உக்காந்து, பிரம்மன், மகாலட்சுமி, சரஸ்வதி எல்லாருமே அந்த தாமரை மலர் மேலதான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அந்த அனைத்து தேவர்களுக்கும் கடவுளுக்கும் ஒப்பற்ற சக்தி தலைவின்னு யாருன்னு பார்த்தா அம்பாள் தான். அப்போ அந்த தாமரையை ஒப்பிட முடியாது. கடைசியா ஒண்ணு சொல்றாரு அவரு, எல்லா தாமரையுமே வந்து அம்பாள்கிட்ட வந்துதான் முறையிடுறாங்க. அது என்ன எப்படின்னு, சுந்தரவள்ளி தாமரையே அம்பாளை சுந்தரவள்ளின்னு சொல்லும் போது நாம தாமரையோட அம்பாளை ஒப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு பதிவு 3வது லைன்ல சொல்றாரு, ரதி அதாவது துணை, சுந்தரவள்ளி துணை ரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர். அதாவது சிவபெருமான தவத்தை கலைக்கத்தான் ரதியினோட கணவர் மன்மதன் வந்தார். ஆனால் ஏன்னா அவருக்கு அவர் தவத்தை கலைச்சாதான் அம்பாள் கூட அவர் சேர முடியும், அப்புறம் உலக நலன்கள் கிடைக்கும். ஆனா அந்த மன்மதனே சிவபெருமானை பார்த்து மயங்கி போயிட்டாரு. அப்போ ரதி தேவி வந்து கேட்பாரு, கணவனே மன்மதா, நீயே அழகை கண்டு சொக்கிவிட்டால் பிறகு யார் இந்த செய்வதுன்னா? அப்ப மன்மதன் சொல்றாரா, இவ்வளவு பெரிய பேரழகை வச்சுட்டு நாம எப்படி மயங்காம இருக்க முடியும்? அப்போ அம்பா சிவபெருமானை பார்த்து மயங்கினது மன்மதன், சிவபெருமானை யாரை பார்த்து மயங்குறாரு? அம்பாளை பார்த்து பயப்படுறார். அதனாலதான் எல்லாருக்கும் தலைவின்னு சொல்லி இந்த கடைசியா இந்த பாடலை முடிக்கிறாரு. அந்த பாடலை பாடும்போது நமக்கு வந்து கண்டிப்பா நல்ல வரன் அமையும். சரி, நமக்கு பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 3 பாடல்கள் நம்ம பாராயணம் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவுக்கு பேராதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இன்னும் பார்க்கணும், டெய்லி பாருங்க. நல்ல வியூஸ் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் நிறைய வரணும்னு எதிர்பார்க்குறேன். உங்கள் லைக்ஸ் வேணும் எனக்கு, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து இதை ஷேர் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம்.